ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs தான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிங் ஃபிலிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் ப்ரஷ் அண்ட் வீகா 3-in-1 ஹேர் ஸ்டைலர் ரெண்டும் இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எது பெஸ்ட், எது ஒர்த் இட். ஸோ இது ஒரு நான் ஸ்பான்சர்ட் வீடியோ தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த வீகா 3-in-1 ஹேர் ஸ்டைலர் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே நான் ஒரு 3 years முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது தான். அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணதில்லை, அப்பப்போ யூஸ் பண்ணுறது தான். பட் 3 years-ஆக இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டுக்குமே. அண்ட் இப்போ நம்ம இதை வந்து இந்த வீகா 3-in-1 ட்ரை பண்ணுவோம். இது நான் ஆன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம ஹேர் கர்ல் பண்ணலாம். அப்புறம் வயரும் இதில் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் நம்ம ஹேர் கர்ல் பண்ணலாம். அப்புறம் ஹேர் வந்து இதில் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். அண்டு இதில் சென்டரில் இந்த மாதிரி லாக் சிஸ்டம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் கிரிம்ப் பண்ணலாம். ஸோ இந்த 3யும் இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு ஓகே. ஸோ நான் இந்த பிளான்ட்டை தூக்கி இந்த சைடில் வச்சுட்டேன், பிகாஸ் இந்த சைடில் வயர் வரும். நான் ஹேர் வந்து டீடாங்கிள் பண்ணி வச்சுட்டேன். அண்டு நம்ம ஹேர் ப்ரொடெக்டன்ட்டும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பார்ட்ஸில் ஹேர் கர்ல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய நேச்சுரல் ஹேர் லுக். கொஞ்சம் கேர்ள்ஸாக தான் இருக்கும், ரொம்ப கேர்ள்ஸ் இல்லை, வேவியாக இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு, யா நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கக்கூடாது, இது சுடும். ஸோ லைட்டாக மட்டும் டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நம்ம ஒரு 2 minutesக்கு இப்படியே வைக்கலாம். இப்போ ஒரு 2 minutesக்கு இப்படியே வச்சுருப்போம். இது வந்து ரொம்ப கேர்ள் எஃபெக்ட் கொடுக்காது, வேவியாக தான் கொடுக்கும். நம்ம ஏதாவது டவுன் சைடில் மட்டும் வேவியாக பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பட் மேலேருந்து கேர்ள்ஸ் வராது நல்லா. ஸோ இப்போ நல்லா ஹாட் ஆகிட்டு, எஸ், ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் கொடுக்கும். ஸோ இப்படி இந்த கேர்ள்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனாலவே நான் ரொம்ப கேர்ள்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போது ஹேர் ஸ்டைல் நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பின்னாடி பன் மாதிரி பண்ணி ஃப்ரண்ட்டில் கேர்ள்ஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேர்ள் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி ஒரு பன் மாதிரி பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கொடுத்தா நல்லா அழகாக இருக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ தான் கொடுக்கும், இது ஒரு இந்த மாதிரி வேவி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து இப்போ ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி பார்ப்போம். என்னோடய ஹேர் டெக்ஸ்டரே சீக்கிரமாக சிக்காயிரும். இப்போ நம்ம இந்த சைடில், இதே சைடில் நம்ம ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் லெட்ஸ் see. இந்த கோல்டன் சைடில் நீங்கள் டச் பண்ணலாம், அங்கே ஹீட்டாக இருக்காது. பட் இந்த உள் சைடில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்லோவாக தான் போகிறேன். ஸ்மோக் வரது தெரியுது உங்களுக்கு? இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படியே. சி, இது சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட் எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம், இப்போ வந்து நான் கம்மியாக ஹேர் எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறைய ஹேர் எடுத்து பார்ப்போம். பிகாஸ் நம்மளுக்கு கம்மியாக இவ்வளோ ஹேர் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் திக்காக எடுத்து பார்ப்போம். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக வருது, பட் கொஞ்சம் நம்ம ஹேர் வேவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேவியாகவும் இருக்குது. சரி,
ஒரு சூப்பரான ஸ்ட்ரெயிட் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கிரிம்ப் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரிம்ப் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் தான். இப்போ இது லாக் ஆகிட்டா, இப்போ இது கிரிம்ப். இந்த கிரிம்பில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து டெய்லி யூஸ்க்கு பண்ண மாட்டாங்க. இது ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அப்போ நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுலேயும் கொஞ்சம் டெக்ஸ்டர் எடுத்துக்கிறேன். அரல்ஸ் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஹேர்லேயே பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் இப்போ இருக்கா, இப்போ பாருங்க இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கிரிம்ப் ஹேர் வந்து ஏதாவது ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கிரிம்ப் ஹேர். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த வீகா ஒரு குட் ஹேர் ஸ்டைலர். இல்லை நீங்கள் கிரிம்ப் பண்ணலாம், வேவ்ஸ் மாதிரி பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். இதோட ரேட் வந்து அரவுண்ட் 1500 700 அந்த மாதிரி தான். நான் வாங்கும்போது ஒரு 3 years பேக் கூட அவ்வளோதான் இருந்தது. ஸோ இப்போவும் ரேட் அவ்வளோதான் இருக்குது. இது ஒரு குட் குவாலிட்டி, குட் பிராண்ட். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அப்பப்போ ரெகுலர் டெய்லி யூஸ்க்கு பண்ணாமல் எப்போவாவது நீங்கள் ஒகேஷ்னலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் கல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு நிறைய ஹேர் இருக்குது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes அது ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் எப்போவாது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் உங்கள் பட்ஜெட் இந்த பட்ஜெட் இருந்தால் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. 3 years அப்புறம் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் எஸ், இது ஒரு குட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் ஃபார் திஸ் பட்ஜெட் ஃபார் ஒகேஷ்னல் யூஸ். இப்போ நம்ம இந்த ஃபிலிப்ஸ் ஹேர் ப்ரஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுவும் 3 years முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதோட இப்போ கம்பேரிசன் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது ஆன் பண்ணிட்டேன், ப்ளக் பண்ணி. இப்போ இதில் 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆஃப், லெவல் 1, லெவல் 2. ஸோ இப்போ நம்ம இங்கே லெவல் 1 பண்ணதும் இங்கே லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வந்து லெவல் 2. ஸோ இது அப்பப்போ பிளிங்க் ஆகும். ஸோ இது ஹீட் ஆகுறதுக்கு பிளிங்க் ஆகும். ஒரு டைம் ஹீட் ஆனதும் இந்த பிளிங்கிங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு கண்டினியூஸாக லைட் ஏரியும். ஸோ இப்போ நான் லெவல் 2ல் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆனதும் காமிக்கிறேன். அப்போ வர நம்ம ஹேர் வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 1 minutes ஆயிருக்கும். ஸோ இது 1 minutesல இந்த மாதிரி பிளிங்க் ஆகுறது ஸ்டாப் ஆகிட்டு, ஸோ அப்போனா இது ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஹேர் பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் இந்த சைடில் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது பேக் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய நேச்சுரல் ஹேர் லென்த் பார்க்கலாம். ஹேர் அப்புறம் இந்த கேர்ள்ஸ் டெக்ஸ்டர் எல்லாமே பார்க்கலாம். இப்போது இதை நம்ம ஜஸ்ட் இப்படி பண்ணலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி அழகாக ஈஸியாக நம்மளுக்கு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ குயிக்காக நம்மளுக்கு ஒரு 1 minutesக்குள்ளே நம்ம இவ்வளோ ஹேர் நல்லா ப்ளோ ட்ரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த மேலே உள்ள சைடு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு பார்ப்போம். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் எப்படி நல்ல ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான், 5 minutes, சாரி ஃபியூ மினிட்ஸ் தான், 5 minutes கூட ஆகலை. அதுக்கு ஜஸ்ட் நம்ம 5 minutesலேயே இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வந்திருக்கு. அண்ட் ஹேர் கீழே பார்க்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து அரவுண்ட் 3500க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு 3 years பேக். பட் இப்போ வந்து 2800 அந்த மாதிரி ஏதோ இருக்குது.
இது ஒரு வெரி குட் ப்ரஷ் ஃபார் திஸ் ப்ரைஸ். ஸோ எஸ், இது ஒரு சூப்பரான ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ இது சீக்கிரமாகவே பண்ணிடலாம். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, நம்ம இப்படி ஹேர் பண்ணும்போது ஹேர் இதில் நிறைய ஸ்டக் ஆகி மாட்டிரும் நம்ம. ஸோ அது ஒரு ட்ராபேக் மாதிரி. பட் அதர் தென் தட் ஹேர் ரொம்ப சில்கி ஸ்மூத் அண்ட் நல்லா பார்லர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இதோட ரேட் வந்து அரௌண்ட் 3500 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு 3 years பேக். பட் இப்போ வந்து 2800 கிட்ட இருக்குது அமேசானில். ஸோ 2 லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒகேஷ்னல் யூஸ், நீங்கள் எப்போவாது கர்ல் எப்போவாது ஸ்ட்ரெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 1500 வீக்காக ட்ரை பண்ணலாம். பட் இல்லை, நீங்கள் ஒரு டெய்லி ஆர்எல்ஸ் வீக்லி 3-4 டைம்ஸ் அப்பப்போ நம்ம ஹேர் சீவுற மாதிரி ஏதாவது பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் ஒன். கொஞ்சம் பட்ஜெட் கூட தான், பட் இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் இது 3 years மேலே ஆகிட்டு, பட் இன்னுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆல்சோ டைமும் ரொம்ப கன்சியூம் பண்ணாது. ஸோ எஸ், இது நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வீகா ட்ரை பண்ணலாம். இந்த ரெகுலர் யூஸ்க்குனா இது ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அந்த வீகா ட்ரை பண்ணலாம். இல்லை பட்ஜெட் கொஞ்சம் ஓகேயாக இருக்குன்னா நீங்கள் இது இந்த ஃபிலிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னர் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், இதுதான் என்னோட ரிவ்யூ. அண்ட் நம்ம அப்படி இந்த வீடியோட எதுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.